ஹோட்டல் ஸ்டைல்ல 60 பேருக்கு கோசு பொரியல் செய்ய போறோம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம். அடுத்தது எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்தது உளுத்தம் பருப்பு தேவையான அளவு. அடுத்தது சிறுசா கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் காய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சிருக்க காய் கோஸு, பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பழுத்தம்பருப்பு ஒரு 150 கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காய் நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய், சீரகம், மஞ்சள் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் ஸ்மெல்லு போகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம். Five minutes later. அவ்வளோதான், முடிவு ஸ்டேஜ் வந்துச்சு. தேங்காய் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொத்தமல்லி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்த போல வந்துருக்கு. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் பொரியல் ரெடி.